பிரைஸ் தி லார்ட் டியர் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைய கிருபையின் வார்த்தை நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் இருக்கிறேன். இன்றைய கிருபையின் வார்த்தையை பார்த்தீங்கன்னா யாக்கோபு 5:15 சொல்கிறது, அப்பொழுது விசுவாசம் உள்ள ஜெபம் பிணியாளியை ரட்சிக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. வசனம் திருப்பி படிக்கிறேன், அப்பொழுது விசுவாசம் உள்ள ஜெபம் பிணியாளியை ரட்சிக்கும் என்று. இப்போ விசுவாசம் உள்ள ஜெபம் நம்ம ரட்சிக்குங்க, பிணியாளியை சுத்தமாக்கும். நீங்கள் இன்றைக்கு உங்களுக்கு சுகம் வேணும் நீங்கள் காத்திருக்கிறீங்களா? ஹாஸ்பிட்டலில் இந்த மெசேஜை நீங்கள் கேட்டுட்டு இருக்கீங்களா? ஆண்டவர் சொல்கிறாரு, விசுவாசம் உள்ள ஜெபம் உங்களை காப்பாற்றும், விசுவாசம் உள்ள ஜெபம் உங்களுக்கு சுகத்தை கொடுக்கும். விசுவாசம் எப்படி வருது அப்படின்னு பார்த்தோம்னா, வசனம் ரோமர் 10:17 சொல்கிறது, ஆதலால் விசுவாசம் கேள்வினாலே வரும், கேள்வி தேவனுடைய வசனத்தினாலே வரும். ஸோ அப்பொழுது நம்ம வசனத்தை பிடித்து கொண்டும் போது விசுவாசம் நமக்குள்ளே வளரும். விசுவாசம் நமக்குள்ளே வளரணும்னா வசனத்தை நம்ம பிடித்துக்கணும். எந்தெந்த வசனத்தை பிடித்துக்கணும் அப்படின்னு பார்த்தோன்னா, ஆண்டவர் சொல்கிறாரு, மத்தேயு 20:34 சொல்லப்பட்டிருக்கு, இயேசு மனதுருகி அவர் கண்களை தொட்டார், உடனே அவர்கள் பார்வையடைந்து அவர்கள் பின் சென்றார்கள். ஆண்டவர் செய்த அற்புதங்களை, ஆண்டவர் செய்த அடையாளங்களை நம்ம பிடித்து கொள்ளும்போது, ஆண்டவர் சொன்ன வசனங்களை பிடித்து கொள்ளும்போது, வசனம் சொல்லுகிறது, எரேமியா 30:17 சொல்லப்பட்டிருக்கு, நான் உனக்கு ஆரோக்கியம் வரப்பண்ணி உன் காயங்களை ஆற்றுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இப்படிப்பட்ட வார்த்தைகளை நம்ம பிடித்து கொள்ளும்போது, அதே போல் ஏசாயில பார்த்தீங்கன்னா, அவர் தழும்புலா சுகமாகிறோம் என்ற வார்த்தை இருக்குது. இந்த வார்த்தைகளை பிடித்துக்கொண்டு நம்ம ஜெபம் பண்ணும்போது, இந்த வார்த்தைகளை பிடித்துக்கொண்டு ஆண்டவரை நோக்கி பார்க்கும்போது நம்ம விசுவாசம் வாழ்க்கையிலே வளருங்க. ஆண்டவர் சொல்கிறாரு, விசுவாசம் உள்ள ஜெபம் பிணியாளியை ரட்சிக்கும். ஒரு காரியத்தை பற்றி எங்கள் அப்பா எப்பவுமே அடிக்கடி சொல்லுவாங்க மெசேஜ்லலாம். என்னென்னா, நைட்டு அவங்க எப்பவுமே நிறையா கால்ஸ் வரும் ஜெபம் பண்ணுறதுக்குன்ட்டு. ஸோ அப்போ ஜபிக்கும் போது ஒரு பொண்ணு கால் பண்ணியிருக்கேன், எங்கள் அப்பா ரொம்ப சீரியஸாக இருக்காங்க, நீங்கள் கண்டிப்பாக எங்களுக்கு ஜோம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு நைட்டு ஜோம் பண்ணியிருக்காங்க. காலையில் திருப்பி அவங்க கால் பண்ணி இறந்துட்டாங்கன்னு சொல்கிறாங்க, ஆனால் நீங்கள் வந்து எனக்கு ஜோம் பண்ணுங்கள், எங்கள் அப்பாவுக்கு ஜோம் பண்ணுங்கள், எங்கள் அப்பா திருப்பி உயிரோட வருவார், எங்கள் அப்பா கண்டிப்பாக உயிரோட இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு திருப்பி எங்கள் அப்பா கால் பண்ணி, சரி இவ்வளோ தூரம் கூப்பிட்றாங்கன்னு சொல்லிட்டு எங்கள் அப்பா அந்த ஹாஸ்பிட்டல் போய் ஜோம் பண்ண போனாங்க. அப்போ வாசல்லே பார்த்தீங்கன்னா அவங்களோட உறவினர்கள்லாம் இருந்தாங்க. இந்த உறவினர்கள் சொன்னாங்க, அவர் பைத்தியக்காரி, அப்பா காப்பாற்றிடலாம், அப்பா உயிரோட கொண்டு வந்துடலாம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. ஆனால் டாக்டர்லாம் சொல்லிட்டாங்க, அவ்வளோதான் முடிஞ்சிச்சு, எங்கள் அப்பாவுக்கு அவருக்கு வந்து கண்டிப்பாக பிழைக்க மாட்டார், கடைசி கட்டத்துக்கு போயிடுச்சு, அவ்வளோதான், எல்லாத்தையும் நம்ம அந்த ஆக்சிஜன்லாம் நம்ம ரூம் போட்டோன்னா அவ்வளோதான் இறந்துருவார் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்குரிய ஏற்பாடுகள்லாம் ஓகேன்ட்டாங்க, சரி எடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. டாக்டர் அதுக்குள்ள ஏற்பாடுலாம் பண்ணிகிட்ருக்காங்க. இந்த நேரத்தில் எங்கள் அப்பா போய், சரி அந்த பொண்ணு கூப்பிட்டாலே அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போய் இருக்கும்போது, அந்த பொண்ணு விசுவாசம் ரொம்ப ஆச்சரியத்துக்குரியதாக இருந்தது. அவருடைய விசுவாசம், எங்கள் அப்பா இன்னும் ரட்சிக்கப்படல பிரதர், இன்னும் ரட்சிப்பு அடையலை, அவர் இப்போ உயிரோட வந்து நான் கண்டிப்பாக ஆண்டரை பற்றி சொல்லி அவர் ரட்சிப்படைய வைப்பேன், கண்டிப்பாக ஞானஸ்நானம் அடைய வைப்பேன்னு சொல்லிட்டு அவங்க சொன்னது நிமித்தம் அவங்க அப்பா அவருடைய விசுவாசத்தை பார்த்து ரொம்ப வேந்து போய் ஆண்டவரே ஜெபிச்சாங்க, ஆண்டவர்கிட்ட ஜெபிச்சாங்க. அப்போ திருப்பியும் ஜெபிச்சுட்டு திருப்பி கீழே போகிறாங்க. கீழே திருப்பி அவருடைய அடக்கத்துக்குரிய ஏற்பாடுகள்லாம் நடந்துருக்கு. எங்கள் அப்பா திருப்பி வீட்டுக்கு வராங்க. அப்போ ஹாஸ்பிட்டலில் திருப்பி ஒரு கால் வருது. என்ன கால் வருதுன்னா, எங்கள் அப்பா கண்வீழ்ச்சி பார்த்தாரு அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு கால் பண்ணி சொல்லுது. எவ்வளோ ஆச்சரியம் பாருங்கள். எல்லா டாக்டர்ஸ் கைவிட்டாங்க, எங்கள் அப்பாவுக்கே நம்பிக்கை இல்லை, ஆனால் அந்த பொண்ணோட விசுவாசம் ரொம்ப ஆச்சரியக்குரியது. அந்த பொண்ணோட விசுவாசம் ஆண்டவர் மேலே இருந்தது. அந்த பொண்ணுடைய விசுவாசம் ஆண்டவர் தழும்புகள் மேலே இருந்தது. அது தழும்புல நான் சுகமானேன் என்ற வசனத்தின்படி ஆண்டவர் அந்த விசுவாசத்தை பார்த்து அவருடைய அப்பாவுக்கு கிருபை செய்தார். திருப்பி நல்ல சுகத்துக்கு கொண்டு வர, நல்லா திருப்பி அவர் என்னென்ன காரியங்களை செய்ய, திருப்பி அந்த காரியங்களை செய்ய அவர் என்னென்ன சொன்னாங்களோ அதேபடி அந்த பொண்ணோட அப்பா பார்த்தீங்கன்னா நாசனம் எடுத்தார், ஆண்டவரை பிடித்து கொண்டார். அப்புறம் 5 வருஷத்துக்கு கழிச்சு திருப்பியும் மரித்து போனார். இன்னொரு ஆச்சரியம் பாருங்க, நம்ம விசுவாசத்தால் ஜெபிக்கும் போது ஆண்டவர் நமக்காக பெரிய காரியங்களை செய்ய வல்லவராக இருக்கிறார். நம்ம என்னென்ன காரியங்கள் கேட்கறதுக்கு முன்னாடியே அவர் நம்ம விசுவாசத்தில் ஜெபிக்கிற அவர் பதிலளிக்கிற தேவனாக இருக்கிறார். இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் ஏதாவது தேவைகளுக்கா, இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் எனக்கு இந்த சுகவீனம் இருக்குது, எனக்கு ஒரு டெர்மினல் இல்னஸ் இருக்குது, இந்த கேன்சர் கட்டி இருக்குது, நிறைய காரியங்கள் என்ன வாழ்க்கையில் என்னால் மூவ் பண்ண முடியல அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்களா? ஒரே ஒரு காரியம் தாங்க, விசுவாசம் உள்ள ஜெபம் பிணியாளியை ரட்சிக்கும். இன்றைக்கு ஆண்டவர் வார்த்தையை பிடிக்கும் போது நமக்கு விசுவாசம் அதிகரிக்கிறது. அந்த விசுவாசத்தினாலே நம்ம ஜெபிக்கும் போது ஆண்டவர் சொல்றார், உனக்கு சுகம் உண்டாகும், பிணியாளியை ரட்சிக்கும் என்று சொல்றாரு. அதே போல் பார்த்தீங்கன்னா அப்படி கீழே படிச்சிங்கன்னா, பாவம் செய்திருந்தால் அதை மன்னிக்கவும் கூடும்,
விசுவாசத்தினால் நம்ம பாவங்கள் மன்னிக்கப்படும். இன்றைக்கு ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்த வார்த்தையின்படி உங்களை ரட்சிக்கவும் உங்கள் பாவங்களை கழுவும் மன்னிக்கவும் ஆண்டவர் இன்றைக்கு கிருபை அளிக்கிறார். கர்த்தர் இந்த வசனத்தை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.